அன்புடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்ப்பாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்பிற்குரியவரின் துன்பங் காணாமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிவிடுவர். அன்போடியைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடியைந்த தொடர்பு. உயிருக்கும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பெண்ணும் நாடாச் சிறப்பு. அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும். அந்த உள்ளம் நட்பு எனும் பெரும் சிறப்பை உருவாக்கும். அன்புற்ற மார்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதின் பயனே என்று கூறலாம். அருத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் மற்றதிற்கும் அஃதே துணை. வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். என்பிலதனை வெயில் போல காயுமே. அன்பிலதனை அறம். அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைப்பிடிக்காதவரை அவரது மனசாட்சியே வாட்டி வதைக்கும். அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல இருக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போன்றது. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறு பண்பிலவர்க்கு. அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? அன்பின் வழிய துயிர்நிலை அஃதிலார்க்கு. என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு நெஞ்சத்தின் வழியில் இழங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையேல் அது எலும்பைத் தோல் போர்த்திய வெறும் உடலே ஆகும்.